வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான சாப்டர் பத்தி பார்க்க போறோம். கெமிக்கல் கைனடிக்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ இதுல அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 5 ஃபேக்டர்ஸ் தான். என்னென்னு பாருங்க. நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ ரியாக்டன்னுடைய நேச்சரை பொறுத்து ரியாக்ஷனுடைய ரேட்டு மாறலாம். ஓகேயா? அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரியாக்டன்ட். அப்ப 2-3 ரியாக்டன்ட் இருக்கு அப்படின்னா ரியாக்டன்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்தும் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றாங்க. 3வது டெம்பரேச்சர், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 4வது கேட்டலிஸ்ட். ஓகேங்களா? 5வது பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகேங்களா? சோ இத ஒண்ணுன்னு பத்தியும் டீடைலா கிளியர் கட்டா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ how the rate of reaction will be affected because of these factors அப்படிங்கறத கிளியரா பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்பெல்லாம் நம்ம வீடியோ போடுறோமோ அப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட். இத பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சோ இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் எதனாலலாம் இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டா மாத்துது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த PHC ன்னு சொல்லலாம். PHC அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? P ஆஃப் ஃபேஸ், ஃபேஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் அஃபெக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா H, இதர் ஹோமோஜெனஸ் ஆர் ஹெட்ரோஜெனஸ் இப்படி இருக்கலாம். மூணாவது C, இட்ஸ் a chemical stability. கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த 3 அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். அதாவது நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படிங்கிற டைட்டில் கீழ இந்த 3 அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ், ஹோமோஜெனஸ் ஆர் ஹெட்ரோஜெனஸ் ரியாக்ஷன், தென் அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ரியாக்டன்ட். சோ இது எல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃபேஸ்னா நமக்கு தெரியும் இல்லையா? சோ ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சு. சோ ஆக்சுவலா சாலிட் ஃபேஸ் இருக்கு, then liquid phase இருக்கு, then gaseous phase இருக்கு. சரிங்களா? இந்த 3 ஃபேஸ்ல இப்ப ரியாக்டன்ட் வந்து சாலிடாவும் இருக்கலாம், லிக்விடாவும் இருக்கலாம், கேஸாவும் இருக்கலாம் இல்லையா? இப்ப கேஸா இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா இருக்குமா இல்ல ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட் இருக்குமா? ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்ப நிறைய கொலிஷன் நடக்கும், ஃபாஸ்டா மோதிக்கும். அப்ப ஃபாஸ்டா கொலிஷன் நடக்குது அப்படின்னா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேசியஸ் ஃபேஸா ரியாக்டன்ட் இருந்தது அப்படின்னா அதிகமா இருக்கும் when compared to liquid. லிக்விட்லயும் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும் when compared to gas it will be very less. சரிங்களா? சோ கேஸ் தான் அன்ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட், அப்படி ஈஸியா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேயா? பட் லிக்விட் ஒரு பர்టిక్యులர் பவுண்டரிக்குள்ள மூவ் ஆகும். பட் சாலிட் ரெஸ்ட்ரிக்டட், there is no movement here. அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் will be very very slow, ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க சொல்ல புரியுதுங்களா? அப்போ ஃபேஸ் இத டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கலாம்? gaseous phase of the reactant இருந்ததுன்னா ரியாக்ஷன் ரேட் ஃபாஸ்டா இருக்கும். சரிங்களா? ரைட். சோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஹோமோஜெனஸ் அண்ட் ஹெட்ரோஜெனஸ் பார்த்தோம் இல்லீங்களா? ஹோமோஜெனஸ் அண்ட் ஹெட்ரோஜெனஸ் அப்படின்னா என்னங்க? ஹோமோஜெனஸ் அண்ட் ஹெட்ரோஜெனஸ் என்ன புரியுதா? ஹோமோஜெனஸ் அண்ட் ஹெட்ரோஜெனஸ் அப்படின்னா என்ன? சோ ஹோமோஜெனஸ் அப்படின்னா சேம் ஃபேஸ்ல ரியாக்டன்ட் யூஸ் பண்ணக்கூடிய, சப்போஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கேட்டலிஸ்ட், ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு. இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆற ப்ராடக்ட் இருக்கு. அதாவது ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ரெண்டுமே கேசியஸ் ஃபேஸ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஹோமோஜெனஸ் ரியாக்ஷன். சரிங்களா? இப்ப ரியாக்டன்ட் சாலிடா இருக்கு, ப்ராடக்ட் கேஸா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஹெட்ரோஜெனஸ் ரியாக்ஷன். சொல்ல புரியுதுங்களா? அப்போ அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்ட் சப்போஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கேட்டலிஸ்ட் எல்லாமே ஒரே ஃபேஸ்ல இருந்தது அப்படின்னா அதெல்லாம் என்னது? ஹோமோஜெனஸ் ரியாக்ஷன். யூசுவலா ஹோமோஜெனஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஹோமோஜெனஸ் ரியாக்ஷன் ரேட் will be very faster than heterogeneous. சொல்ல புரியுதுங்களா? So homogeneousல rate of reaction will be very fast. ROR, rate of reaction be very fast. சொல்ல புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கேஸ் இருந்தா அதிகமா இருக்கும்னு சொன்னேன். ரெண்டாவதுல ஹோமோஜெனஸ் ரியாக்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பார்த்தோம்.
மூணாவது பாத்தீங்கன்னா சி என்னது பார்த்தோம் கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் இப்போ ஒரு ரியாக்டன்ட் ஸ்டேபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அர்த்தம் தான் எதோட ரியாக்ட் ஆக மாட்டேன் நான் ஸ்டேபிளா நிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது அப்ப அதோட ரியாக்ஷன் நடத்த முடியுமா it is impossible to conduct the reaction இல்லையா அப்போ rate of reaction is inversely proportional to chemical stability चलो புரியுதுங்களா so chemical stability is inversely proportional to rate of reaction அப்போ rate of reaction அதிகமா வேணும்னா chemical stability எப்படி இருக்கும் கம்மியா தான் இருக்கும் சரிங்களா சொல்ல புரியுதா or it is inversely proportional to chemical stability சொல்ல புரியுதா rate of chemical stability அதிகமா reactant இருந்துச்சு அப்படினா reaction இன்வால்வ் ஆகாது அப்ப rate of reaction கம்மியா தான் இருக்கும் சொல்ல புரியுதுங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய மூணு ஃபேக்டர்ஸ் என்ன பார்த்தோம் நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ட் அதுல ஃபேஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஹோமோஜினியஸ் அஃபெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்ல அஃபெக்ட் பண்ணலாம் தென் அதே மாதிரி கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணலாம் சரிங்களா அப்போ gaseous phase இன்வால்வ் ஆச்சுனா ரியாக்ஷன் ரேட் அதிகமா இருக்கும் homogeneous reaction அந்த reaction rate அதிகமா இருக்கும் chemical stability கம்மியா இருந்ததுனா reaction rate அதிகமா இருக்கும் அவ்வளவு சொல்ல புரியுதுங்களா ரைட் இரண்டாவது என்ன பார்த்தோம் இரண்டாவது factor what is that second factor that is surface area of catalyst surface area of reactant இல்லீங்களா surface area of reactant செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட் அப்ப ரியாக்டன்ட் உடைய சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க சொல்ல புரியுதா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிறேன் சரிங்களா இது லம்பா எடுத்துக்கிறேன் லம்ப் அப்படின்னா எப்படி ஜிங்க் வந்து கட்டியா எடுத்துக்கிறேன் சரிங்களா இது வந்து HCl ஓட ரியாக்ட் பண்றேன் என்ன ஃபார்ம் ஆகும் ZnCl2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும் along with ஹைட்ரஜன் கேஸ் வெளிய வந்துரும் சரிங்களா சொல்ல புரியுதா அப்ப இப்படி கிடைக்கும் ஓகே சப்போஸ் இது ஜிங்க் பவுடரா எடுத்துர்க்கேன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ நான் பவுடரா எடுத்துர்க்கேன் அதே HCl ல இம்மர்ஸ் பண்றேன் இப்போ ரியாக்ஷன் இதே ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும் ZnCl2 தான் ஃபார்ம் பண்ணும் ஹைட்ரஜன் கேஸ் தான் ஃபார்ம் ஆகும் பட் இங்க reaction rate will be very fast for this reaction here the reaction rate will be very slow ஏன் ஸ்லோவா இருக்கு பிகாஸ் இங்க லம்ப் எடுத்திருக்கோம் சரிங்களா இங்க கட்டியா எடுத்திருக்கோம் இங்க பவுடரா எடுத்திருக்கோம் அப்ப ஃபைன்லி டிவைடட் சர்ஃபேசஸ்லாம் என்னவா ஆக்ட் ஆகும் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட் ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க டெம்பரேச்சர் இப்ப டெம்பரேச்சர் நார்மலாவே ஒரு ரியாக்ஷன் உடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லீங்களா அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் தி frequency of collision அப்ப கொலிஷன் frequency கொலிஷனா மோதிக்குது இல்லையா ரெண்டு மாலிகூல் மோதிக்கும் போது அதனுடைய வேகத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்ப இன்னும் ஸ்பீடா மோதிக்கும் அப்ப ரியாக்ஷன் ரேட் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் சரிங்களா அப்போ லோ டெம்பரேச்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் frequency of collision அப்ப ஒரு மணி நேரத்துல ஒரு ரியாக்ஷன்ல 100 தடவை மோதிக்குது அப்படின்னா லோ டெம்பரேச்சர்ல ஹை டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஃப் அன் ஹவர்ல 100 தடவை மோதிக்கும் சொல்ல புரியுதுங்களா அப்ப ரியாக்ஷன் ரேட் என்ன ஆயிடுச்சு டபுள் ஆயிடுச்சு சொல்ல புரியுதுங்களா அப்ப ரியாக்ஷனுடைய டெம்பரேச்சர் டெஃபினட்டா ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பாதிக்கும் சரிங்களா ரைட் எப்படி பாதிக்கும் பாருங்க அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் as the temperature is directly proportional to rate of reaction அப்ப temperature increase ஆச்சுனா if you raise the temperature rate of reaction is also getting increases suppose every 10 degrees Celsius raise of temperature the rate of reaction become double அப்ப double ஆகுது அப்படியே சரிங்களா சோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் ரேட் ஃபாஸ்டா இருக்கும் because of increasing of temperature because temperature increase பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா மோதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரியாக்ஷன் உடைய ரேட் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் எல்லா ரியாக்டன்ட்டும் மோதி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும் சொல்ல புரியுதுங்களா சோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் will play a very important role இங்க rate of reaction சரிங்களா with temperature directly proportional to temperature according to Arrhenius concept Arrhenius concept
Arrhenius equation என்னங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? K that is equal to A e power minus EA by RT. அதான் Arrhenius equation இல்லையா? இதுல Kங்கிறது என்னது? It's nothing but a rate constant இல்லைங்களா? Rate constant. A Arrhenius constant. E exponential. E exponential factor. இங்க EA அப்படிங்கிறது என்னது? Activation energy. Activation energy. சொல்ல புரியுதுங்களா? Activation energy. R is a gas constant. Here T is a temperature. சொல்ல புரியுதுங்களா? So இதான் Arrhenius உடைய equation. So அப்ப rate of reaction increase ஆகும்போது that means temperature increase ஆகும்போது rate of reaction increase ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா Arrhenius. So அந்த கான்செப்ட் படி பார்த்தா இப்ப rate of reaction அப்ப temperature increase ஆகும்போது rate of reactionம் increase ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா புரியுதா இங்க நமக்கு K ன்னு எடுத்துக்கோம் இதெல்லாம் rate constant நமக்கு rate of reactionக்கான rate lawக்கான ஃபார்ம் என்னங்க ஃபார்முலா என்ன that is K into A power x A power x b power y அப்படி எழுதுவோம் இல்லீங்களா இதுதான் ரேட் லா இது ரேட் லா இப்போ இந்த ரேட் லால பாருங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு k வா ஆனா இங்க ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t ஆ அப்போ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்கிரீஸ் ஆகும் rate of reaction எப்ப increase ஆகும் when the k value is getting increases the rate of reaction is also getting increases சொல்ல புரியுதா அப்ப k increase ஆச்சுன்னா rate of reaction increase ஆகும் ஏன் temperature increase ஆகுது இதான் வந்து what is the temperature play பண்ணக்கூடிய important role அப்ப rate of reaction is directly proportional to temperature இதான் முடிவு பாத்தீங்கன்னா அப்ப டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் இன்கிரீஸ் ஆகும் இவ்வளவுதாங்க சிம்பிளான கான்செப்ட் புரியுது இல்லையா அது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கேட்டலிஸ்ட் என்னங்க அதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அந்த ரியாக்ஷன்ல கொஞ்சம் கேட்டலிஸ்ட் உள்ள ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணி கொடுக்கும் இதான் அதனுடைய ரோல் சரிங்களா அப்ப வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் which is added to the reaction so it alters the rate of reaction உடைய ரேட்டை ஆல்டர் பண்ணி கொடுக்கும் சரிங்களா அப்ப வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம் அத ஆக்சுவலா இட் டஸ் நாட் டேக் பார்ட் இன் தி ரியாக்ஷன்ல இந்த கேட்டலிஸ்ட் இன்வால்வ் ஆகாது இட் ப்ரொவைட்ஸ் ஒன்லி இட்ஸ் சர்ஃபேஸ் அதனுடைய சர்ஃபேஸை மட்டும் கொடுக்கும் அந்த சர்ஃபேஸ்ல ரியாக்டன்ஸ் உட்கார்ந்து ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட்டா மாறி வெளியே ஓடிடும் சரிங்களா ரைட் ப்ராடக்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட் ஆகி வெளியே வந்துருங்க சொல்ல புரியுதுங்களா அப்போ அதே மாதிரி கேட்டலிஸ்ட் வந்து ஒரு ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணாது அதாவது ஆல்ரெடி ஆன்கோயிங் ப்ராசஸ் ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும் அதுல கேட்டலிஸ்ட் தூக்கி போட்டீங்கன்னா ரியாக்ஷனுடைய ரேட்டை ஆல்டர் பண்ணி கொடுக்குமே தவிர இது ரியாக்ஷனுடைய ரேட்டை போய் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணி ரியாக்ஷனை துவக்கி வச்சு அப்புறம் ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணி ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணாது சொல்ல புரியுதுங்களா அப்போ இட் டஸ் நாட் டேக் பார்ட் இன் தி ரியாக்ஷன் it does not initiate the reaction after the completion of the reaction it get regenerate ஆகி வெளிய வந்துரும் சரிங்களா இப்போ இந்த கேட்டலிஸ்ட் எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்கிரீஸ் பண்ணுது டிக்ரீஸ் பண்ணுதுங்கறத பார்க்க போறோம் சரிங்களா அப்ப கேட்டலிஸ்ட் உள்ள ஆட் பண்ண உடனே ரியாக்ஷனுடைய ரேட் என்ன ஆயிடுச்சு இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் A plus B அப்படின்னு ஒரு ரியாக்டன்ட்ங்க சரிங்களா இது C plus D அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது சரிங்களா எப்போ without catalyst சரிங்களா இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்லோவா இருக்கு ஓகேங்களா இதே ரியாக்ஷன் A plus B அதே ரியாக்டன்ட் with catalyst சரிங்களா with catalyst ஆட் பண்ணிருக்கேன் அதே ப்ராடக்ட் C plus D ஃபார்ம் பண்ணுது இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கு ஏன் அப்படின்னா கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப ரியாக்டன்ட் மோதுதுன்னு வச்சுக்கோங்க ரியாக்ஷன் அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா என்ன நடக்கணும் ரெண்டு ரியாக்டன்ட் வந்து கொலைட் ஆகணும் ரெண்டு ரியாக்டன்ட் வந்து மோதினாதான் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லைங்களா ரைட் இந்த கொலிஷன் எப்படி இருக்கு மோர் மீனிங்ஃபுல் எஃபெக்டிவ் கொலிஷனா இருக்கா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்ப எஃபெக்டிவ் கொலிஷன் என்னன்னு பார்க்கலாமா பாருங்களேன் இப்போ கவனிங்க இது ஒரு ரியாக்டன்ட்ங்க இது ஒரு ரியாக்டன்ட் இந்த பென் ஒரு ரியாக்டன்ட் சரிங்களா இப்ப இது ரெண்டுமே ரியாக்ஷன் இன்வால்வ் ஆக போகுது எப்படி இன்வால்வ் ஆக போகுதுன்னு பாருங்களேன் இப்போ
இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்க, இது ஒரு ரியாக்டன்ட், இது ஒரு ரியாக்டன்ட். அப்ப ரெண்டுமே என்ன ஆயிட்டு இருக்கும், மூவ் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா, ரெண்டு ரியாக்டன்ட்டுமே மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேயா, அப்ப இது ரெண்டும் எப்படின்னு ஃபாஸ்டா வந்து நேரா மோதிக்கணும். அப்படி மோதினாதான் என்ன ஃபார்ம் பண்ணும், இப்படி நேரா வந்து மோதிட்டே இருக்கணும். அப்படி மோதினாதான் நமக்கு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப ரியாக்டன்ஸ் கொலைட் ஆனாதான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த கொலிஷன்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்படி இருக்கு இந்த ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் இப்படி வரும்போது இது இப்படி போய் கூட போயிடலாம் இல்லையா, அல்லது இப்படி போகும்போது இப்படி ஸ்லைடா இப்படி சும்மா டச் பண்ணிட்டு கூட போலாம். சரிங்களா, அப்போ நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப நேரா மோதிக்கணும், நேரா மோதினா அதே மாதிரி ஃபாஸ்டா மோதிக்கணும். இது ரெண்டும் நடந்தாதான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சொல்ல புரியுதுங்களா? இப்ப கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது தெரியுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுதான் கேட்டலிஸ்ட் வச்சுக்கோங்களேன். இதனுடைய சர்ஃபேஸ்ல ஒரு ரியாக்டன்ட் என்ன பண்ணிடுச்சு, போய் உட்காந்துருச்சு, அப்சார்ப் ஆயிடுச்சு சர்ஃபேஸ்ல. சரிங்களா, இப்ப ரெண்டாவது ரியாக்டன்ட்டுக்கு வேலையே இல்ல. இப்ப பாருங்களேன், ஒரு ரியாக்டன்ட் இந்த சர்ஃபேஸ்ல இப்படி போய் உட்காந்துருச்சு. சரிங்களா, இது கேட்டலிஸ்ட், இந்த டஸ்டர் தான் கேட்டலிஸ்ட், இதுதான் ரியாக்டன்ட். ஓகேங்களா, இப்ப நம்மளுடைய இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்தோம், ரெண்டுமே மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப இதனுடைய சர்ஃபேஸ்ல உட்கார்ந்த உடனே இது என்ன ஆயிடுச்சு, இதனுடைய மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்ப இது மூவ் ஆகல. அப்ப எது மூவ் ஆகும், இது மூவ் ஆகும். அப்ப வேகமா என்ன பண்ணலாம், இது மோதலாம். அப்ப கொலிஷன் ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப இது ஒரு ரியாக்டன்ட், ரியாக்டன்ட்ல இப்ப ஃபாஸ்டா இந்த ரியாக்டன்ட் என்ன பண்ணலாம், மோதலாம். அப்ப என்ன பண்ணும், ஈஸியா ப்ராடக்ட ஃபார்ம் பண்ணும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் பிகம் ஸ்டேஷனரி, இது ஸ்டேஷனரியா மாத்தி கொடுத்துருது. அப்ப இன்னொரு ரியாக்டன்ட் வந்து ஃபாஸ்டா என்ன பண்ணும், மோதி 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 ப்ராடக்ட ஃபார்ம் பண்ணும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ரியாக்ஷனுடைய ரேட் டெஃபினட்டா ஆல்டர் ஆகும். சரிங்களா, அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிலி கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசனே ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். சரிங்களா, அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சொல்றது புரியுதுங்களா? இந்த கேட்டலிஸ்ட் ஃபைனலி டிவைடடா இருந்தா பார்ப்போம். இப்ப நிக்கல் 4 நிக்கல் ஆட்டம் கொண்ட ஒரு ஷீட் எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, 4 நிக்கல் ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஷீட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். பாத்தீங்களா, இப்ப இது ஒரு ஷீட் இருக்கு. இதுல எத்தனை கேஸ் அப்சார்ப் பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 கேஸ் அப்சார்ப் பண்ணலாம் இல்லைங்களா? ரைட், எத்தனைக்கு, 4 நிக்கல் ஆட்டத்துக்கு 8 ஹைட்ரஜன் கேஸ் அப்சார்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரியாக்டன்ட், ஹைட்ரஜன் கேஸ்ங்கிறது ஒரு ரியாக்டன்ட். ஓகே, சப்போஸ் இதை நான் ஃபைனலி டிவைட் பண்ணிட்டேன், ஃபைனலி டிவைடட மாத்திட்டு நிக்கல் ஆட்டத்தை இப்படி போட்டேன். இது வந்து நிக்கல் வந்து கேட்டலிஸ்ட் ஸ்டேஜ் ஆகும் இல்லையா? அதனால அதுக்கும் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப என்ன ஆகும், 1 இங்க 1 2 3 4. அப்ப ஒரு நிக்கல் ஆட்டத்துக்கு எத்தனை இருக்கு, 4 ஆக்டிவ் சென்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஆக்டிவ் சென்டர்ஸ். சரிங்களா, அப்ப 4 ஆக்டிவ் சென்டர்ஸ் இருக்கு. அப்ப இங்க 4 நிக்கல் ஆட்டம்னா 16 ஆக்டிவ் சென்டர்ஸ் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 8. அப்ப ரியாக்ஷன் ரேட் என்ன ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. சொல்ல புரியுதுங்களா? அப்ப ரியாக்டனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாக ரியாக்ஷனுடைய ரேட்டும் அதிகமாயிட்டு இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப ரியாக்ஷனுடைய கான்சென்ட்ரேஷன் எப்ப அதிகமாகும், இஃப் இட் இஸ் ஃபைனலி டிவைடட் கேட்டலிஸ்ட். நான் என்ன யூஸ் பண்றேன், நிக்கல் வந்து ஒரே ஒரு, அதாவது தனித்தனியா பவுடர் ஃபார்ம்ல உடைச்சிட்டேன், ஃபைனலி டிவைடடா மாத்திட்டேன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாயிடுச்சுன்னா நிறைய கேஸ் அப்சார்ப் பண்ணலாம். நிறைய கேஸ் அப்சார்ப் பண்ணலாம் என்ன அர்த்தம், ரியாக்டனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகம்னு அர்த்தம். ரியாக்டனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகம்னா என்ன அர்த்தம், ரியாக்ஷனுடைய ரேட், தட் மீன்ஸ் மோர் கொலிஷன் நடக்கும் அர்த்தம். மோர் கொலிஷன் நடந்தா ரியாக்ஷனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதாங்க, சிம்பிளான கான்செப்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஃபேக்டர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். அப்ப ரியாக்டனுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரியாக்ஷனுடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? எப்படின்னு பாப்போம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கிறேங்க. இந்த பீக்கர்ல 2 பீக்கர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பீக்கர்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து ஒரு மெட்டல், என்ன மெட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோர் ஆக்டிவ் மெட்டல் மெக்னீசியம் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இதுலயும் சேம் மெக்னீசியம் எடுத்துக்கிறேங்க. சரிங்களா, ரைட். இங்க உள்ள இத வந்து ஒரு ஆசிட்ல டிப் பண்றேன். என்ன ரியாக்ஷன் நடக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சல்பியூரிக் ஆசிட்ல டிப் பண்றேன். சரிங்களா, இங்கேயும் அதே என்ன பண்றேன், சல்பியூரிக் ஆசிட்ல டிப் பண்றேன். H2SO4 ல டிப் பண்றேன். இப்ப ரியாக்ஷனுடைய ரேட் எப்படி இருக்கும், இப்போ ஒரு மெட்டலை கொண்டு போய் ஆசிட்ல டிப் பண்ண என்ன நடக்கும், ரெஸ்ட் ஆகும், உடனே ரெஸ்ட் ஆகும்.
electrochemical corrosion நடக்கும். hydrogen gas evolution type of corrosion possible இல்லீங்களா? ரைட். அப்போ hydrogen gas இங்க வெளிய வரும். சரிங்களா? அப்ப இங்க hydrogen gas வெளிய வரும். ஓகேயா? ரைட். இப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இந்த மெட்டலா? இப்ப மெட்டல் ரெண்டுல சேம். ரெண்டுலயும் சல்பூரிக் ஆசிட் தான் எடுத்துக்கோம். சேம் இல்லீங்களா? ரெண்டுமே எல்லாமே சேம். அப்ப என்ன மட்டும் தான் சேஞ்ச்? இங்க கான்சென்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறேங்க. இங்க 10 மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கிறேன். சல்பியூரிக் ஆசிட்னுடைய கான்சென்ட்ரேஷன் இதுதான் இங்க என்னது? ரியாக்டன்ட். அப்ப ரியாக்டன்னுடைய கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணா ரியாக்ஷனுடைய ரேட் என்ன இருக்கும்? வேகமா நடக்கும். சொல்ல புரியுதுங்களா? பாருங்க, இங்க சப்போஸ் இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது அப்படின்னா, 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எவ்வளவு நேரத்துல முடியும்? 6 to 7 minutesல ரியாக்ஷனுடைய ரேட் முடிஞ்சிடும். அப்போ ஒரு ஆணி எடுத்துட்டு HCl ஒரு ஆசிட்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா எக்ஸாம்பிள் கரோஷன் தான் இருக்கு. ஜஸ்ட் நத்திங் பட் இப்போ ஒரு 3 பீக்கர் எடுத்துக்கிறேன். இதுல வந்து வெறும் ஆணியை மட்டும் வெறும் போட்டு வச்சிருக்கேன். ஒரு ஆணி மட்டும் போட்டு வச்சிருக்கேங்க. சரிங்களா? இங்க அதே ஆணி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வாட்டர்ல ஊத்தி வச்சிருக்கேன். அப்ப இங்க H2O ஊத்தி வச்சிருக்கேன். இதே ஆணியை இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆசிட்ல ஊத்தி வச்சிருக்கேன். எங்க ஃபாஸ்டா கரோட் ஆகும்? இங்கதான் கரோட் ஆகும் இல்லைங்களா? சொல்ல புரியுங்களா? ஏன்? இதான் அசிடிக் என்வாயர்மெண்ட், அது டிஃபரெண்ட். இப்ப இங்க பாருங்க, இங்க ரெண்டுமே அசிடிக் என்வாயர்மெண்ட் தான். பட் இங்க என்ன இருக்கு? ரியாக்டனுடைய கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. அதனால ரியாக்ஷனுடைய ரேட்டும் கம்மியா இருக்கு. when compared to this one, இத கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கம்மியா இருக்கு. சொல்ல புரியுதுங்களா? அப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் which plays a very very important role. சரிங்களா? இத ரேட் லாலையும் சொல்லிருப்போம். ரேட் லா என்னது? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் that is equal to k into a power x அப்படின்னு கொடுத்திருப்போம். சரிங்களா? இது என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அதிகம் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் அதிகம். சொல்ல புரியுங்களா? because both are directly proportional to each other. Okay? அப்ப rate of reaction is directly proportional to concentration of reactants. சொல்ல புரியுதுங்களா? அப்ப directly proportional to concentration of reactant. எது? rate of reaction. சொல்ல புரியுதா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதுல டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching. Thank you.